ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 20வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வாஷி தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சவ எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தா அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல வேலைக்கார பொண்ணு ஷாக் ஆயிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள டாக்டர் உள்ள வராங்க. செக் பண்ணுங்க டாக்டர்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல, வேற ஏதாவது அசௌகரியமா இருக்காமா அப்படின்னு டாக்டர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ள தேர்ட் பிரின்ஸ் உள்ள வந்துடுறான். ஏஞ்சிட்ட போல அவ உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, கொஞ்சம் பார்த்து நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல, இவர் யாருங்கிற மாதிரி வாஷி பார்த்துட்டே இருக்கா குறுன்னு. வேலைக்கார பொண்ணு தேர்ட் பிரின்ஸ் சொல்ல, வாஷிக்கு இந்த தேர்ட் பிரின்ஸோட ஃபங்க்ஷன்ல மேல உட்கார்ந்து மியூசிக் வாசிச்சான்ல அந்த ஞாபகம் எல்லாம் வருது. உடனே வாஷி யோசிச்சுக்கிறா, கல்யாணம் கேட்டப்பல வந்ததும் ஞாபகம் வருது, நம்மள தேர்ட் பிரின்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க போல அப்படின்னு வணக்கத்தை போட்டுட்டு இருக்கா. கரெக்டா டாக்டர் கேக்குறாரு, வேற ஏதாவது பிரச்சனை இருக்காமா அப்படின்னு. இது குளிர்காலம், சில்லுன்னு இருக்கணும்ல, உடம்பு கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, குளிர்காலமா வெயில் காலம் வந்து எத்தனை நாள் ஆச்சுமா, நீ கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கதால உனக்கு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்குற அங்க இருந்து கிளம்பி போறாரு. கரெக்டா அமைதியா பாத்துட்டே நம்ம தேர்ட் பிரின்ஸ் பக்கத்துல வரான். ஆமா, என் கிட்ட வந்தா உன்னை காப்பாத்துவேன்னு உனக்கு யார் சொன்னா, இந்த உண்மை உனக்கு எப்படி தெரிஞ்சது, நீ எனக்கு எப்படி கடனை திருப்பி கொடுக்க போற அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் கேட்க, வாஷி உடனே பாத்துட்டு, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொந்தமாயிட்டேன், இதுக்கும் மேல நான் எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு கேட்க தேர்ட் பிரின்ஸ்க்கே ஒன்னும் புரியல. நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்ல வாஷி பாக்குறா. கல்யாணத்துக்காக தான் ஏன் நாட்டுல இருந்து நான் இங்க வந்தேன், இப்போ உங்க வீட்டுல தங்கி இருக்கேன், நமக்குள்ள கல்யாணம் ஆகலன்னா எதுக்காக நான் உங்க வீட்டுல இருக்கணும்னு கேட்க, இப்பதான் இவனுக்கு புரியுது இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல போல அப்படின்னு. நமக்கு இன்னும் கல்யாண நாள் தேதி குறிக்கல ராஜாங்கிறதால அது வரையும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உன் பேரை கூட இந்த இடத்துல நான் மெங் அப்படின்னு புதுசா பேர் வச்சிருக்கேன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு வாஷி கேக்குறா. இனிமே எல்லாரும் நம்ம மெங்கன்னு தான் கூப்பிடணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தேர்ட் பிரின்ஸ் வெளியே போறான். அவனே ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறான். கரெக்டா வாஷி பாக்குறா, இந்த பூலா பூத்திருக்கு, வெயில் காலம் வந்துருச்சு போலயே அவளும் யோசிக்கிறா. இங்க டாக்டர் வராரு, நிறைய காசு கொடுத்துருக்காங்களேன்னு சந்தோஷத்துல ஷென்னும் லூவும் வந்து டாக்டர் அப்படியே கையோட கூட்டு வந்து வாஷியோட ஓவியத்தை காட்டி, இந்த பொண்ணு உள்ள இருந்தாலான்னு கேட்க, ஆமாங்க இதே பொண்ணுதான் இருந்தா, இந்த போட்டோல இந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் துருதுருன்னு இருக்காங்க, உள்ள கொஞ்சம் டல்லா வீக்கா இருந்தாங்க, இவங்கள மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஷென்னு ஷாக் ஆயிடுறான். சரி ஓகே, அவங்கள நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவனும் வேற காசு கொடுக்குறான். இங்க வேலைக்கார பொண்ணு வாஷியை பாக்குறதுக்கு போக நடுவுல தேர்ட் பிரின்ஸ் வந்துடுறான். வந்துட்டு, இங்க பாரு, இதுக்கு மேல அவளோட பேரு மெங்கு, எனக்கும் அவளுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல, அதுதான் உண்மை, வேற எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாது, சந்தேகம் வர மாதிரி நீ பிஹேவ் பண்ணன்னு வச்சுக்கேன், மாத்து மருந்து என் கையில இருக்கு, இந்த மாசத்துக்கானது, நீ வாயை மூடிட்டு இருந்தனா அதை கொடுப்பேன், இல்லனா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே வேலைக்கார பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு ஒரு ரூம்ல வேற போட்டு அடைச்சிடுறாங்க. வாஷியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. வாஷி வந்து கீழே விழுறதுக்கு முன்னாடியே, இந்த பிளான் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வேலைக்கார பொண்ணு கிட்ட, ஒருவேளை இந்த பிளான் ஃபெயில் ஆகி நான் உயிரோட இருந்தேன்னா என்ன நேரா கூட்டிட்டு தேர்ட் பிரின்ஸ் கிட்ட போயிரு அப்படின்னு சொல்லிருக்கா. ஃபோர்த் பிரின்ஸால இதுக்கு மேல அவரால காப்பாத்த முடியாது, தேர்ட் பிரின்ஸ் மட்டும் தான் காப்பாத்த முடியும், அவர்கிட்ட கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லிருக்கா. அதனாலதான் அவன் மயக்கமா இருந்ததை பார்த்ததுமே நேரா தேர்ட் பிரின்ஸ் கிட்ட வேலைக்கார பொண்ணு கூட்டு வந்திருக்கா. போய் அந்த கொடூரமான ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்களேன்ட்டு பாவமா வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க தேர்ட் பிரின்ஸ் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வரான். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், அந்த வேலைக்கார பொண்ணு என்ன பண்ண போறோம்னு கேட்க, மாத்து மருந்து ஏகிட்டதான் இருக்குங்கிறதால அவ வாயை மூடிட்டு தான் இருப்பா. அதுவும் இல்லாம இன்னும் அந்த பக்கத்து நாட்டு ராணியை சொல்லிக்கிட்டு இருக்கான். சீராணி நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, அந்த மாத்து மருந்தே அந்த பொட்டிக்க க்ளோஸ் பண்ணும் போது நான் சும்மா போய் தேடி பார்த்தேன் ஏதாவது லீகலா டாக்குமெண்ட் இருக்கான்ட்டு, அப்ப மாத்து மருந்து அதை கொண்டு வந்துட்டேன். இப்போ வாஷிக்கு அடிபட்டு இருக்குங்கிறதால அவளுக்கு ஞாபகங்கள் எதுவும் இல்ல, அவளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இப்போ அந்த சீராணிக்கே வேஸ்டான ஆள் ஆயிட்டா, அவ வேஸ்ட் அப்படின்னா என்னையும் சீராணி இப்ப வேஸ்டா தான் நினைப்பாங்க. நான் வேஸ்ட்னு அவங்க நினைச்சாங்கன்னா, என் மேல கோமா இருந்தாங்கன்னா நேரா இங்க வரட்டும், என்ன வந்து கேள்வி கேட்டுக்கிட்டோம், நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, வேலைக்கார பொண்ணையும் ஒண்ணு பண்ண வேணான்னு சொல்லிட்டீங்க, வாஷியையும் ஒண்ணு பண்ண வேணான்னு சொல்லிட்டீங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போறான். வேலைக்கார பொண்ணு போறா வாஷியை பாக்குறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு. இங்க என்னடி நடக்குது, எனக்கு எப்ப இங்க வீட்டுக்கு வந்தேன், எப்போ என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு கேட்க, அதெல்லாம் எப்பயோ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா வரேன் அப்படின்னு வெளியே ஆள் இருக்குதால வேலைக்கார பொண்ணு எதையும் பேசாம அங்க இருந்து போயிடுறா. ஆளுங்க நின்று வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. வாஷி பாக்குறா, இவ எப்பவுமே இப்படி பேச மாட்டா, இப்படி பேசுறானா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தானே அர்த்தம், அவளும் மனசுக்குள்ள யோசிக்கிறா. வாஷிக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து தேர்ட் பிரின்ஸ் கொடுக்க விட்டுருக்கான். வாஷி அதை பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கும் மேல நீ எனக்கு எப்படி நன்றி கடன் செய்ய போறேன்னு கேட்க, நான் இன்னும் என்ன பண்ணணும், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நானே கம்ப்ளீட்டா உங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்ல, இல்ல உன்னை எனக்கு அவ்வளவா பிடிக்கல, நீ மறுபடியும் கிளம்பி ஊருக்கே போயிடு அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்றான். தம்பியை காப்பாத்தணும், சீராணி சொன்னதெல்லாம் வேற கேட்கணுமே அப்படின்னு இவ பயந்து போயிடுறா.
இல்ல நான் என்ன வேணா பண்றேன், நீங்க சொல்றதை கேளுங்க, உங்களை நான் என் ஹஸ்பண்டா மனசுல நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு ஹுவாஷி சொல்ல, அப்படியா, ஆனா உனக்கும் அந்த ஆளுக்கும் அன்னைக்கு நீ வெளியே போயிருக்கும் போது ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு, அவன் உங்ககிட்ட தப்பா நடக்க பிஹேவ் பண்ணிருக்கான், ஒரு இளவரசியா இருந்துட்டு பக்கத்துல வரதுக்கு எப்படி விட்ட, தட்டி விட்டுருக்கணும்ல வரும்போதே, அப்புறம் தப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்ல ஹுவாஷி யோசிச்சு பாக்குறா. ஷென்னும் ஹுவாஷியும் முதல் தடவை பாத்துக்கிட்ட போது இப்படி ஒரு ஆக்சிடென்ட் தானே ஆச்சு, அந்த ஞாபகம் லைட்டா அவளுக்கு வருது. நான் தெரியாம பண்ணிட்டேன், என் பக்கத்துல யாரும் வந்திருக்காங்க, ஆனா நான் உங்க கிட்ட இருந்து உடனே ஓடி வந்துட்டேன், நான் இளவரசி, என் நாட்டோட அமைதிக்காக இங்க வந்திருக்கேன், தப்பே பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு ஹுவாஷி சொல்லிட்டு இருக்கா. சரி இவ்வளவு தூரம் பண்றதால உன்னை விடுறேன், ஆனா அந்த ஆளு திருப்பி இங்க வருவான், ஏன்னா அவங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கிறதால என்னால அவனை தடுத்து நிறுத்த முடியாது, அப்படி வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க முகத்துல கூட முழிக்க மாட்டேன், ஓடிடுவேன் அப்படின்னு ஹுவாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி பண்ணக்கூடாது, உன்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணால அப்ப அவனை கொஞ்சமா நீ சீண்டி பாக்கலாம், அவனை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணலாம், புரியுதா அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்றான். சரி ஓகே அப்படின்னு ஹுவாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. தேர்ட் பிரின்ஸ் வெளியே வந்து மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் அங்க காலையிலேயே ஷென் அவனை பாக்குறதுக்கு வந்துடுறான். நான் ஹுவாஷியை பாக்கணும் அப்படின்னு. ஹுவாஷி நீங்க யாரும் இல்ல, மெங்கன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை வேணா பாக்குறதுக்கு நாள் அனுப்பி விடுறேன் அப்படின்னு போய் கூட்டு வாங்க மெங்க அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே வேலைக்கார பையனும் போறான். அவங்க இப்பதான் சாப்பிட்டாங்களா, லைட்டா தூக்கம் வருதான், அதனால தூங்கி ஏஞ்சி வந்து பாக்குறாங்களா அப்படின்னு ஹுவாஷி சொல்லி விட்டுருக்கா. ஷென் அமைதியா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், உடனே எழுப்பாதீங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஆகுது, ஈவினிங் டைமே வந்துருது. மறுபடியும் ஷென் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஹுவாஷி இப்பதான் ஏஞ்சிட்டு இருக்காங்களாம், குளிச்சுட்டு வராங்களாம், மேக்கப் பண்ணிட்டு வராங்களாம் அப்படின்னு வேணும்னே டிலே பண்ணி அன்னைக்கு நைட் டைமே ஆயிடுது. ஷென்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட்டு வந்திருப்பேன், ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு பக்கத்துல இருந்துட்டு நக்கெல்லாம் தேர்ட் பிரின்ஸ் பேசிட்டு இருக்கான். கரெக்டா ஹுவாஷி அங்க வந்துட்டு இருக்கா. ஹுவாஷி வரத பார்த்துட்டு ஷென்னு வாய பொளந்துட்டு, நிஜமாவே இங்க நிக்கிறது ஹுவாஷி தானா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவளையே பார்த்துட்டு இருக்க. அவ மேல இந்த பாசம் எல்லாம் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. ஹுவாஷி திரும்பி பாக்குறா. ஷென்னை பார்த்து அவளுக்கு எந்த எக்ஸ்பிரஷனும் இல்ல, ஆனா இவன் தான் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்க வந்து நம்ம பேரை கெடுத்தவன் அப்படின்னு மட்டும் அவளுக்கு தெரியுது. எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு நேரா போய் பிரின்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா ஹுவாஷி, நான் உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு ஷென்னு பக்கத்துல போயிட்டு இருக்க, என் பேர் இங்க மெங்க, அதை சொல்லிதான் எல்லாரும் கூப்பிடணும்னு சொல்ல நீ என் கூட வந்துரு, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நம்ம ஷென்னு கூப்பிட்டு இருக்கான். இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட இவர் தப்பா நடந்துக்க பிஹேவ் பண்றாரு, நீங்க கொஞ்சமா தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஹுவாஷி பிரின்ஸ் கிட்ட போயிடுறா. தேர்ட் பிரின்ஸ் கிட்ட இவ எப்படி இவ்வளவு க்ளோஸ் ஆனா அப்படின்னு ஷென்னுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அவளே வாய பொளந்துட்டு பாத்துட்டு இருக்கான். உனக்காக கால்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப நீ பொறுமை இல்லாம பேசாத, அவர் மனசு கஷ்டப்படும்ல, ஏதோ உன்னை தேடி வந்திருக்காரு, நல்லா பேசலாம்னு சொல்ல உனக்கு இங்க இருக்கணுமா, அவ்வளவுதானா, சரி ஓகே இங்க இருந்துக்கோ, கோவப்படாத அப்படின்னு ஷென்னு ஹுவாஷி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஹுவாஷி போய் கிச்சன்ல சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நேரா அங்க நம்ம தேர்ட் பிரின்ஸ் பக்கத்துல போய் உட்காந்துட்டா. என்ன பாக்குறதுக்கு ஆள் வந்திருக்கீங்கிறதுக்காக நான் பீஃப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ரோஸ்ட் எடுத்து வைக்கிறா. அது சாப்பிட்டு பாக்குறான். இவளுக்கு எப்படி ஒரு தடவை பிரான்ல எக்கச்சக்கமான சோம்பு சீரக பொடியை போட்டு இவன் செஞ்சு கொடுத்தான்ல, அதே மாதிரி அதுல அவ போட்டு பண்ணி கொடுத்திருக்கா. நான் செஞ்ச மாதிரி அப்படியே பண்ணிருக்கா, ஏன்னா ஞாபகம் இல்லைன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஷென்னுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. இங்க தேர்ட் பிரின்ஸ் பாத்துட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு வேணும்னே கிளம்புறான். இப்பயாவது உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு நம்ம ஷென்னு கேட்க ஆரம்பிக்க, என்ன உண்மையை சொல்லணும், எதுக்காக என் பேரை இவ்வளவு மோசமாக்கி இருக்கீங்கன்னு ஹுவாஷி கேட்டுட்டு இருக்கா. நீங்க பாரு, உன்னை எங்க எங்கெல்லாமோ தேடின, உனக்காக இந்த கொடுத்த பவுச் இருக்குல்ல, இது மட்டும் தான் கிடைச்சதுன்னு சொல்ல, எதுக்காக நீங்க என்ன வந்து தேடினீங்கன்னு எனக்கு தெரியல, நான் அடிப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒருவேளை நீங்க தான் என்ன ஆபத்துல தள்ளி விட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, யாருக்கா இருந்தாலும் அவங்களோட லைன் எதுன்னு தெரியணும், என் பின்னாடி வர வேலை வச்சுக்காதீங்க, இங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷி கிளம்ப ஆரம்பிக்க, என் மேல அவ்வளவு வெறுப்பா உனக்குன்னு ஷென்னு கேட்டுட்டு இருக்கான். நீங்களும் நானும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒண்ணும் இல்லைன்னு ஹுவாஷி எங்க இருந்து போறா. ஷென்னு ஓடி போய் அவ கையை பிடிச்சிடுறான். ஹுவாஷி ஷாக் ஆயிடுறா. ஏற்கனவே தப்பா நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாம இப்படி பிஹேவ் பண்றானா அப்படின்னு. ஆனா ஷென்னு முகத்தை பார்க்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஸ்டார்டிங்ல நிறைய சண்டைலாம் நடந்துச்சுல, அதெல்லாம் ஹுவாஷிக்கு ஞாபகம் வருது. அதுவும் லைட்டா தான் கையை தள்ளி விட்டுட்டு, இங்க பாருங்க, எனக்கும் தேர்ட் பிரின்ஸ்க்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, கல்யாணம் ஆக போகுது, தப்பா பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு இவ கத்த ஆரம்பிக்க ஷென்னு பாத்துட்டு இருக்கான். ஒண்ணுமே சுத்தமா புரியல, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இவ ஏன் பொண்டாட்டியாச்சேன்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஆனா அங்க மறுபடியும் தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் விட்டு போனேன், ஷென்னு முகம் என்ன வெளுத்து போயிடுச்சு, சரி ஓகே இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு ஷென்னை பார்த்து சொல்ல, சரி ஓகே அவ இங்கே பத்திரமா இருக்கட்டும், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அந்த டோக்கன் இருக்கும்ல அதையும் அங்க இருந்து எடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். வாஷிக்கு இவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, இவன் கண்ணுல தெரியறது உண்மையான சோகம் மாதிரி இருக்குன்னு வாஷி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியுமா சரி நீயும் உள்ள போய் ரெஸ்ட் எடுன்னு தேர்ட் பிரின்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுறான். வாஷி அங்க இருந்து போற ஷென்னை பார்த்துட்டு இவன் இங்க இருந்து போகும்போது ஒரு மாதிரி வலிக்கிற
மாதிரி இருக்கு. இவன் யாருன்னு எனக்கு தெரியக்கூடாது. ஆனா இவனை பாக்குறதுக்கு பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு வாஷி அங்கிருந்து மனசு கஷ்டப்பட்டுட்டு போயிட்டு இருக்கா. ஷென்னை யோசிக்கிறான், நம்ம கூட புடிச்சு வச்ச எல்லாருமே ஒரு மாசத்துல அந்த பாய்சன் மாத்து மருந்து கிடைக்காம இறந்துட்டாங்க. ஆனா வாஷி இன்னும் உயிரோட இருக்கானா, கண்டிப்பா அந்த தேர்ட் பிரின்ஸ் அதுக்கு அவள் கொடுத்துருக்கணும். அப்போ அவங்கிட்ட ஏதோ ஒரு மாத்து மருந்து கையில இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த விஷத்தை பத்தி முதல்ல தேடுவோம், அப்புறம் அவளை அங்கிருந்து கூட்டு வரதை பத்தி யோசிச்சுக்கலாம் பிளான் பண்ணிட்டு நேரா அங்க ராஜாங்க டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போறான். உங்களுக்கு ஜின்டாவ் அப்படிங்கிற விஷத்தை பத்தி தெரியுமான்னு கேட்க அந்த டாக்டர் பார்த்துட்டு என்கிட்ட ஒரு ஜூனியர் இருந்தா, அவகிட்ட வந்துட்டு பாய்சன் பத்தி நிறைய டீடைல் இருந்தது, பாய்சன்ல பெரிய ஆளா இருந்தா. அந்த ஜின்டாவ் அப்படிங்கிற விஷம் வந்து கையில ஒரு மார்க் மாதிரி ஏற்படுத்தும். அந்த விஷத்தை தானே கேக்குறீங்க, அவங்க எந்த வெளியே போயிட்டா, நான் அவளை பத்தி டீடைல் சொல்றேன், எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு டாக்டர் சொல்றாரு. அமினீஷியாவை சரி பண்றதுக்கு உங்ககிட்ட மருந்து இருக்கா? என் ஒய்ஃப்க்கு அமினீஷியா இருக்கு அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஞாபக மறதி பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆன கூட வரலாம், முதல்ல அதை சரி பண்ணணும், நான் கொஞ்ச நேரம் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஷென் அங்க இருந்து கிளம்புறான். வாஷி வந்துடுறா, நான் ராஜாங்கத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என் தம்பியை வேற காப்பாத்தணும், அப்ப தேர்ட் பிரின்ஸ் சொல்றதெல்லாம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வாஷியோட தம்பியை காட்டுறாங்க. கொஞ்சம் வளர்ந்து பெரிய பையன் ஆயிட்டு இருக்கான். அவனை காவலாளி வேலைக்கு விட்டுருக்காங்க. குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கான். அந்த ஊரோட முதலமைச்சர் அவனை அமைதியா பாத்துட்டு இருக்காரு. இங்க அந்த சீன நாட்டுல இருந்து ஒரு பெரிய டீம் ஒண்ணு, இந்த நாட்டுல ஏற்கனவே ஸ்பைலா மாட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, அதுக்கான சமாதான பேச்சுவார்த்தைக்காக ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. ஷென்னோட அசிஸ்டன்ட் லூ போயிட்டு பாதியிலே தடுத்து நிறுத்துறான். இங்க இருந்து நான் தான் உங்களை செக் பண்ணி கூட்டு போறேன்னு சொல்ல அந்த நாட்டோட மினிஸ்டர் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்காரு. நாங்க சமாதான பேச்சுக்கு தான் வந்திருக்கோம், அடிமைங்க கிடையாதுன்னு கத்திட்டு அங்க இருந்து போறாரு. இந்த விஷயம் தேர்ட் பிரின்ஸ்க்கு தெரியுது. நம்ம ஆளுங்களையும் சேர்த்துதான் அந்த டீமோட அமிச்சிட்டு இருக்காங்க ராணி, இப்பன்னு பார்த்து புடிச்சு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் பிரின்ஸ் கத்திக்கிட்டு இருக்கும் போது, இப்பயாவது உனக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு புரியுதா அப்படின்னு குரல் கேக்குது. ரொம்ப பாசமா தேர்ட் பிரின்ஸ் திரும்பி பாக்குறான். அங்க ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி இந்த நாட்டு சீன நாட்டு ராணி இருக்கால, அவ நின்னுட்டு இருக்கா. அவளை பார்த்து இவன் சிரிக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், அடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.